புது மலர்ச்சி நிறைந்த பொருளாதாரத்தை உருவாக்கவும் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கும் முயற்சிகளை முன்னெடுக்கவும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மடானி அரசாங்கத்தின் அமைச்சரவை மாற்றத்தை நேற்று அறிவித்திருந்தார். காலி இடங்களை நிரப்புவது, வரும் பொது தேர்தலை எதிர்கொள்வது மற்றும் இந்திய சமுதாயத்தின் முழு அமைச்சர் கோரிக்கைக்கு செவி சாய்ப்பது ஆகிய 3 கோணங்களை முன்வைத்து இந்த புதிய அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளது தமது கண்ணோட்டத்தில் கண்டறிய முடிந்ததாக அரசியல் ஆய்வாளர் முனைவர் ஜி மணிமாறன் பர்னாமா செய்திகளிடம் கூறினார். 1986ஆம் ஆண்டிற்கு பிறகு நாட்டின் வரலாற்றில் அமைச்சரவையில் அதிகமான காலியிடங்கள் இருந்தது தற்போதைய அரசாங்கத்தில்தான் என்று கூறிய முனைவர் மணிமாறன், பெரிய கால தாமதங்கள் இன்றி சரியான நேரத்தில் அமைச்சரவை சீரமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இது நாட்டில் வரலாற்றில் முதல் முறையாக அதிகமான காலியான இடங்கள் இருந்தன. 1986 நடந்த காலியான இடங்களுக்கு பிறகு, அதாவது அந்த காலகட்டத்தில் துன் மகாதீர் காலகட்டத்தில் இருந்தபோது அம்பரியோர் காலகட்டம் முன்னர் அதிகமான காலியான இடங்கள் இருந்தன. ஆனால் இந்த முறை பார்க்கும்போது ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த சூழ்நிலை வந்திருக்கின்றது. அதை சரியான முடிக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் தான் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக 16வது பொது தேர்தலை நோக்கிய நகர்வுக்கும் திட்டமிடலுக்கும் இந்த புதிய அமைச்சரவை பலமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று தாம் நம்புவதாக முனைவர் மணிமாறன் தெரிவித்தார். புதிய முகங்கள் அமைச்சரவையில் இணைக்கப்பட்டுள்ளதால் அது நடப்பு அரசாங்கத்திற்கும் அதன் கூட்டணிகளுக்கும் சாதகமான சூழலை ஏற்படுத்தலாம் என்றும் அவர் கூறுகின்றார். இரண்டாவது ஒரு புதிய முகங்களை கொண்டு மக்களின் நம்பிக்கை மீண்டும் பெற, அதாவது வரும் 16வது பொது தேர்தலுக்கு சரியாக திட்டங்கள் தீட்டி அதை ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு இந்த மாற்றங்கள் முக்கியமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இதனிடையே இந்திய சமுதாயத்திற்கு முழு அமைச்சர் பதவி வேண்டும் என்று கடந்த 3 ஆண்டுகளில் வெவ்வேறு கோணங்களில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அமைச்சரவையில் இந்தியர்களுக்கான முழு அமைச்சர் நியமனம் இல்லாமல் அந்த சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு கேள்விக்குறியான வேளையில் தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முழு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதை மணிமாறன் சுட்டிக்காட்டினார். இந்த நகர்வு சமுதாயத்தினரிடையே நல்ல வரவேற்பை பெறும் என்றும் அவர் எதிர்பார்க்கின்றார். இந்த 3 ஆண்டுகள் பல கோரிக்கைகள் பல கோணத்தில் பிரதமருக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஏனென்றால் இதான் முதல் முறை நாட்டின் இந்தியர்களுக்கு ஒரு முழுமையான இந்தியர்கள் பொறுப்பாளர்கள் கேபினெட்டில் இல்லை என்று சொல்ல பல ஆதங்கங்கள் இருந்தன. நேற்றைய அந்த அறிவிப்பு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது போல் தான் இருக்கின்றன. அதனால்தான் நாம் இந்த புதிய அமைச்சரவை இந்தியர்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றி. ஆண்டின் இறுதியில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முடிவில் பிரதமரின் இந்த புதிய அமைச்சரவை அடுத்த ஆண்டிற்கு சிறந்த தொடக்கமாக இருப்பதோடு வலுவான குழுவாக செயல்படுவதையும் உறுதி செய்யும் என்று பிரதமர் நம்புவதாக முனைவர் மணிமாறன் தெரிவித்தார்.